சில சமயங்களில் வாழ்க்கை நம்மை ஒரு திருப்பு முனையில் கொண்டு நிறுத்தும். அங்கு உதவி என்பது மனிதநேயம் மட்டுமல்ல, ஒரு சோதனையாகவும் மாறிவிடும். ஒரு அந்நியருக்காக நாம் சிந்தும் கண்ணீர் சில சமயங்களில் நமது விதியில் மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறலாம். கொச்சியில் மழை நனைந்த பாதையோரத்தில் ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான். அவன் மௌனமாக முற்றிலும் தளர்ந்த நிலையில் இருந்தான். அவனது பெயர் அனந்து. கிராமத்திலிருந்து பல கனவுகளுடன் வந்தவன் அவன். ஆனால் இன்று அந்த கனவுகளின் சவப்பெட்டி அதே பாதையில் கிடக்கிறது. அவனது கையில் ஒரு பிளாஸ்டிக் பை இருந்தது. அதில் ஒரு ஜோடி உடைகள், ஒரு பழைய டைரி மற்றும் 1200 ரூபாய் மட்டுமே இருந்தது. ஒரு காலனி கடையிலிருந்து அவனை இப்போது வெளியேற்றியிருந்தார்கள். நீ வாடிக்கையாளர்களிடம் பேசத் தெரியவில்லை, நாளை முதல் வரவேண்டாம் என்று கூறியிருந்தார்கள். அவனது கண்கள் நீர் நிறைந்திருந்தனால் கண்ணீர் இல்லை. ஏனெனில் அவன் அவ்வளவு உடைந்து போயிருந்தான், அழுவதற்கு கூட எதுவும் மிச்சமில்லை. அப்போதுதான் அந்த வெறிச்சோடிய பாதையில் ஒரு கூச்சல் கேட்டது. காப்பாற்றுங்கள், யாராவது இருக்கிறீர்களா? என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள். நிறைய இரத்தம் போகிறது. அனந்துவின் கண்கள் திறந்தன. அந்த குரல் மீண்டும் அவனது காதுகளில் ஒலித்தது. அவனது உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு உணர்வு. அவன் எழுந்து அந்த குரல் வந்த திசையை நோக்கி ஓடினான். அங்கு ஒரு கூட்டம் கூடியிருந்தது. மொபைலில் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தது. சிலர் போலீஸை அழைக்கவும், ஆம்புலன்ஸ் வரட்டும், நாம் ஏன் தலையிட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அங்கு சுமார் 30 வயது இருக்கும் ஒரு பெண் ரத்தத்தில் நனைந்த உடைகளுடன், நெற்றியில் ஆழமான காயத்துடன், கண்களில் மரண பயத்துடன் நடுங்கியபடி கூறிக்கொண்டிருந்தாள். தயவு செய்து யாராவது என் உயிரை காப்பாற்றுங்கள். அனந்துவின் நரம்புகளில் மனிதநேயம் துடித்தது. அவன் என்ன செய்கிறோம் என்று அவனுக்கே தெரியவில்லை. அவன் முழங்காலில் அமர்ந்து அவள் அருகில் சென்றான். கையிலிருந்த துணியை எடுத்து அவளது காயத்தில் கட்டினான். பின்னர் அவளை தோளில் தூக்கி ஒரு ஆட்டோவை நிறுத்தினான். இது போலீஸ் வழக்கு இல்லையா? நான் வரமாட்டேன் என்று ஓட்டுநர் கேட்டான். அனந்து கண்ணீருடன் கூறினான், இது உங்கள் தங்கையாக இருந்தால் இப்படி சொல்வீர்களா? பின்னர் எதையும் யோசிக்காமல் அவன் அந்த பெண்ணை தூக்கி ஆட்டோவில் ஏற்றினான். ஆட்டோ பறந்து சென்றது. பயணம் முழுவதும் அந்த பெண்ணின் கண்கள் மூட ஆரம்பித்தன. கண்களை மூடாதீர்கள் மேடம், உங்களுக்கு நல்லது ஆகும், தைரியமாக இருங்கள், இன்னும் 2 நிமிடங்கள் என்று அனந்து ஒவ்வொரு முறையும் கூறிக்கொண்டிருந்தான். அவர்கள் மருத்துவமனையை அடைந்தபோது அவனது சட்டை முழுவதும் இரத்தத்தில் நனைந்திருந்தது. மருத்துவர்களை அழைத்து அவன் கத்தினான், இது அவசர நிலை, நிறைய இரத்தம் போயிருக்கிறது, விரைவாக. மருத்துவர்கள் ஓடி வந்தார்கள். ஸ்ட்ரெச்சர் வந்தது. அவளை அவசர பிரிவுக்கு அழைத்துச் சென்றார்கள். அனந்து அங்கு ஒரு பெஞ்சில் அமர்ந்தான், நனைந்த உடைகளுடன், பயத்தால் நடுங்கியபடி, ஆனால் ஒரு உயிரை காப்பாற்ற முயற்சித்த திருப்தியில். மருத்துவர் வெளியே வந்து கூறினார், 1 நிமிடம் தாமதமாகியிருந்தாலும் ஒருவேளை உயிரை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும். தலையில் ஆழமான காயம், 11 தையல்கள் இட வேண்டும், ஒரு கால் உடைந்திருக்கிறது. அனந்துவின் முகத்தில் ஒரு லேசான நிம்மதி தோன்றியது. ஆனால் மருந்துகளின் பட்டியல் கொடுத்தபோது அவன் பையில் இருந்த 1200 ரூபாயையும் அதற்காக செலவழித்தான். அந்த இரவு மருத்துவமனையின் காத்திருப்பு அறையில் தங்க இடமில்லாத அந்த இளைஞன் ஒரு அந்நிய பெண்ணை பராமரித்தான். 3 மணி நேரத்திற்கு பிறகு இரவு 2 மணிக்கு அந்த பெண்ணை சாதாரண வார்டுக்கு மாற்றினார்கள். அவள் கண்களை திறந்தபோது தன்னை தூக்கி ஓடி வந்த அதே முகத்தை கண்டாள். நீங்கள் யார்? அவளது குரல் மிகவும் மெலிசாக இருந்தது. அனந்து விம்மலுடன் கூறினான், ஒன்றுமில்லை மேடம், நான் ஒரு பயணி மட்டுமே, சரியான நேரத்தில் உங்களை அடைந்தேன். அவளது கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் துளி வழிந்தது. நேரத்தில் உங்களை அடைந்தேன். அவளது கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் துளி வழிந்தது. நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள். அனந்து தலை கவிழ்ந்து கூறினான், உயிரை காப்பாற்றுவது என் கடமையாக இருந்தது, இனி உங்களை பராமரிப்பதும். நீங்கள் தனியாக இல்லையே? அவள் மௌனமாக இருந்தாள். பின்னர் கூறினாள், இந்த நகரத்தில் எனக்கு யாரும் உறவினர்கள் இல்லை. என் கணவர் துபாயில் இருக்கிறார், அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. நாளை காலை வரை என்னுடன் இருக்க முடியுமா? அனந்து ஒன்றும் பேச முடியவில்லை. அவன் தலையசைத்தான். அந்த இரவு அவள் கண்களை மூடி உறங்கிய போது, ஒருவேளை முதல் முறையாக ஒரு அந்நியரின் இருப்பில் ஒரு புலப்படாத பிணைப்பு மௌனமாக பிறந்திருந்தது. இரத்த பந்தமில்லாதானால் உயிரை விட பெரியதாக மாறிய அந்த பிணைப்பின் கதை அங்கு தொடங்கியது. மறுநாள் காலை முதல் கதிர் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தது. ஆனால் மருத்துவமனையின் அந்த சிறிய அறையில் உள்ள ஒளி ஒரு மனிதனின் இருப்பாக இருந்தது. இரவு முழுவதும் அந்த அந்நிய பெண்ணின் அருகில் அமர்ந்திருந்த அனந்து அவளது ஒவ்வொரு மூச்சையும் தன் இதய துடிப்பாக கருதினான். மீரா கண்களை திறந்தாள். தலை முதல் கால் வரை கட்டுகளுடன் படுத்திருந்த தன்னை பார்த்தாள். ஆனால் தன் அருகில் உறக்கமிழந்தாலும் சோர்ந்து போகாத ஒரு முகத்தை கண்டபோது அவள் மெதுவாக முணுமுணுத்தாள், எதற்காக என்னை காப்பாற்றினீர்கள்? அனந்து புன்னகைத்தபடி கூறினான், உங்கள் கூச்சலை கேட்டபோது எதையும் யோசிக்க எனக்கு நேரம் கிடைக்கவில்லை.
அப்போது எனக்கு தோன்றியது, அந்த நேரத்தில் நான் அங்கு செல்லவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் என்னால் என்னையே மன்னிக்க முடியாது என்று. மீரா மௌனமாக அவனை பார்த்தாள். அவளது கண்களில் பல கேள்விகள் இருந்தன. நீங்கள் யார்? ஏன் இவ்வளவு பாசம் தோன்றுகிறது? ஒரு உறவினரை விடவும் ஏன் உங்களை நான் பிடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது? சிறிது நேரம் கழித்து செவிலியர் வந்து கூறினார், இப்போது நோயாளி சாதாரண உடைகள் அணிய வேண்டும், கவுனை மாற்ற வேண்டும். அனந்துக்கு வெட்கமாக இருந்தது. மேடம், நீங்கள் சொன்னால் நான் வெளியே சென்று ஏதாவது வாங்கி வருகிறேன் என்று கூறினான். மீரா சோர்ந்த புன்னகையுடன் தலையசைத்தாள். அவன் வெளியே சென்றுகையில் இருந்த கடைசி பணத்தை கொடுத்து ஒரு சாதாரண மேக்ஸி வாங்கி வந்தான். நீங்கள் இவரது உறவினரா என்று செவிலியர் கேட்டார். அவன் ஒரு நொடி மௌனமாக இருந்தான். பின்னர் கூறினான், ஆமாம், பரிச்சயமானவர். ஏனெனில் நான் ஒரு அந்நியன் என்று கூறியிருந்தால் மருத்துவர்களுக்கும் மருத்துவமனை அதிகாரிகளுக்கும் சந்தேகம் வந்திருக்கும். அதுவரை செய்த உதவிகள் வீணாகியிருக்கும். செவிலியர் கூறினார், பிறகு உடைகளை மாற்ற உதவுங்கள். திரையை இழுத்துவிடுங்கள். அனந்த திரையை இழுத்து கண்களை கவிழ்ந்து அங்கேயே நின்றான். அப்போது மீரா மெதுவாக கூறினாள், கைகள் அசைவிலே குளுக்கோஸ் ஸ்ட்ரிப் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உதவினால் உடைகளை மாற்ற முடியும். அனந்த் நடுக்கத்துடன் அவளருகில் சென்றான். மெதுவாக அவளது கைகளை பிடித்து அவனுக்கு இருந்த முழு மரியாதையுடனும் பண்புடனும் உடைகளை மாற்றினான். உடைகள் மாற்றிய பிறகு மீரா முதல் முறையாக அனந்துவை இன்னும் ஆழமாக பார்த்தாள். அவன் ஒரு நாயகனோ பணக்காரனோ இல்லை. ஆனால் அந்த நாளில் அவனை போன்ற ஒரு மனிதன் இந்த பூமியில் வேறு யாருமில்லை. மெதுவாக 2 நாட்கள் கடந்து போயின. அனந்த மருத்துவமனையின் எல்லா மூலைகளிலும் பரிச்சயமானவனாக மாறினான். சில சமயங்களில் மருந்து வாங்க ஓடுவான், சில சமயங்களில் அறிக்கைகளை எடுக்கச் செல்வான். மீராவின் பராமரிப்பில் அவன் தன்னையே மறந்து போயிருந்தான். மீராவோ இப்போது அவனை ஒரு நெருக்கமானவனை பார்க்கும் கண்களுடன் பார்த்தாள். எனது உயிரை காப்பாற்றிய இந்த மனிதன் என்னிடம் எதையும் கேட்கவில்லையே என்று அவள் நினைத்தாள். இப்படி மனிதர்கள் இந்த உலகில் இன்னும் இருக்கிறார்களா? 3ஆம் நாள் மருத்துவர் கூறினார், இப்போது நோயாளியை டிஸ்சார்ஜ் செய்யலாம். வீட்டில் பராமரிப்பு போதும், மருத்துவமனையின் தேவை இனி இல்லை. அனந்து மருத்துவருக்கு நன்றி கூறினான். மீண்டும் ஒரு முறை மீராவை வீல்சேரில் உட்கார வைத்தான். வீட்டுக்கு போகலாம் மேடம் என்று அவன் கூறினான். மீரா முதல் முறையாக ஒன்றும் பேசாமல் தலையசைத்தாள். அவளது கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் துளி அவளது மடியில் மௌனமாக விழுந்தது. ஆட்டோ நின்றது. மிக உயரமான ஒரு கட்டடம் 7வது மாடியில் இருந்தது அவர்களது பிளாட். அனந்து கதவை திறந்தபோது அவனது கண்கள் விரிந்து போயின. 3 அறைகள், பெரிய ஹால், பளபளக்கும் மரச்சாமான்கள். இவ்வளவு அழகான ஒரு வீட்டை அவன் சினிமாக்களில் மட்டுமே பார்த்திருந்தான். மேடம், இது உங்கள் வீடா? மீரா மெதுவாக கூறினாள். ஆமாமானால் இப்போது என்னை தவிர இங்கு யாருமில்லை. அனந்து மெதுவாக அவளை படுக்கையில் கிடத்தினான். போர்வை போர்த்தினான். தலையணை வைத்துக் கொடுத்தான். அப்போதுதான் ஃபோன் மணி அடித்தது. ஒரு புதிய எண். மீரா நடுங்கும் கைகளுடன் அதை எடுத்தாள். ஹலோ. மறுபுறத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. மீரா, நான் தான் ராய். அவளது கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் வழிந்தது. ராய், எனக்கு ஒரு விபத்து நேர்ந்தது. நான் கஷ்டப்பட்டு தப்பித்தேன். ஒரு இளைஞன் இல்லையென்றால் நான் இன்று உயிருடன் இருந்திருக்க மாட்டேன். ஃபோனின் மறுபுறத்தில் ராய் கூறினான், நான் வருகிறேன். மீரா, 2 நாட்களுக்குள் உன்னை வந்து சந்திக்கிறேன். நீ நலமாக இரு. ஃபோன் துண்டிக்கப்பட்டது. அறையில் ஒரு மௌனம். அந்த மௌனத்தை உடைத்து மீராவின் மெல்லிய குரல் வந்தது. அனந்தினி, இன்னும் 2 நாட்கள் என்னுடன் இருக்க முடியுமா? மீராவின் அந்த ஒரு வாக்கியம் அனந்துவின் இதயத்தில் சிலவற்றை உடைத்தது, சிலவற்றை இணைத்தது. அவன் தலை கவிழ்ந்து கூறினான், மேடம், உங்கள் உறவினர்கள் திரும்பி வரும் வரை நான் இங்கு இருப்பேன். ஏனெனில் இந்த பொறுப்பிலிருந்து பின்வாங்கினாலேன் மனசாட்சி என்னை மன்னிக்காது. மீரா ஒன்றும் கூறவில்லை. ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு கண்களை மூடினாள். ஆனால் அவளது கண்ணிமைகளிலிருந்து வழிந்த அந்த கண்ணீர் ஒருவேளை அவளது வாழ்க்கையில் நிறைந்திருந்த தனிமையை ஒழுக்கி எடுத்தது. அடுத்த 2 நாட்கள் அனந்து அந்த வீட்டை வெறும் வீடாக பார்க்கவில்லை, மாறாக உடைந்து போன ஒரு மனிதனுக்கு ஆதரவாகவும் நிழலாகவும் மாற்றினான். காலையில் தேநீர் தயாரிப்பது முதல் இரவு மருந்து கொடுப்பது வரை குளியலறைக்கு அழைத்துச் செல்வது முதல் முடி வாருவது வரை உணவுக்கு ருசி இருக்கிறதா என்று கேட்பது வரையெல்லா சிறிய விஷயங்களிலும் அவன் புன்னகைத்தான். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் இங்கு இருக்கும்போது நீங்கள் தனியாக இல்லை என்று அந்த புன்னகை கூறியது. நீராவோ இப்போது அவனை ஒரு காயப்பட்ட பெண்ணாக இல்லாமல் ஒரு பெண்ணாக பார்க்க ஆரம்பித்திருந்தாள். அவள் ஜன்னல் அருகில் அமர்ந்த தூரத்தில் சமையலறையில் வேலை செய்யும் அனந்துவை பார்த்து சிந்திப்பாள். ஒரு அந்நியராக இருந்தும் எப்படி இவ்வளவு நேர்மையாக இருக்க முடிகிறது? ஆனால் நான் உறவினர் என்று நினைத்த ஒருவர் இன்று வரை என்னை திரும்பி பார்க்கவில்லை. இரவில் அவள் டைரி எழுதுவாள். அதில் ஒரு வரியை எப்போதும் சேர்ப்பாள். இன்றும் அனந்து எனக்காக என் உறவினர்கள் கூட செய்யாதவற்றை செய்தான். 3ஆம் நாள் மதியம் கதவு மணி அடித்தது. அனந்து கதவை திறந்தான்.
முன்னால் உயரமான ஒரு மனிதன் நின்றிருந்தான். சூட் மற்றும் பூட்ஸ் அணிந்துகையில் ட்ரோலி பைமுகத்தில் லேசான சோர்வுகுரலில் செயற்கையான ஆர்வம். ஹலோ, நான் ராய், மீராவின் கணவர். அனந்து ஒரு நொடி அவனை பார்த்தான். பின்னர் புன்னகைத்து கதவை திறந்தான். வாருங்கள், அவள் உள்ளே இருக்கிறாள். ராயை பார்த்தவுடன் மீரா உடைந்து போனாள். அழுது கொண்டே கூறினாள், ராய், நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நான் எப்படி தப்பித்தேன் என்று உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு துயர நிலையில் இருந்தேன். பின்னர் அவள் அந்த சம்பவத்தின் கதையை முழுவதும் கூறினாள். எப்படி பாதையில் கிடந்தாள், எப்படி எல்லோரும் பார்வையாளர்களாக நின்றார்கள், எப்படி அனந்து அவளை காப்பாற்றினான், பணம் செலவழித்தான், மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான், 3 நாட்கள் பராமரித்தான் என்று. ராய் முற்றிலும் மௌனமாக இருந்தான். பின்னர் மெதுவாக அனந்துவை நோக்கி திரும்பி கூறினான், நன்றி அனந்து. நீ இல்லையென்றால் ஒருவேளை என் மனைவி இன்று இந்த உலகில் இருந்திருக்க மாட்டாள். உனது இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அனந்து தலை கவிழ்ந்து சிரித்தான். நான் எந்த உதவியும் செய்யவில்லை சார். மனிதநேயம் செய்யச் சொன்னதைச் செய்தேன், அவ்வளவுதான். அந்த நாள் வீட்டிலெல்லாம் சாதாரணமாக தோன்றியது. ஆனால் அனந்துவின் உள்ளத்தில் பல அமைதியின்மைகள் இருந்தன. அவன் மௌனமாக பால்கனியில் அமர்ந்தான். இரவு ஆனபோது அவனால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. மெதுவாக மீராவின் அருகில் வந்தான். நாற்காலியை இழுத்து அமர்ந்து கூறினான், மேடம், உங்களுக்கு தவறாக தோன்றவில்லை என்றால் எனக்கு ஒரு விஷயம் கூற வேண்டும். உங்களுக்கு விபத்து நேர்ந்த அந்த நாள் நீங்கள் கிடந்த அதே இடத்தில் நான் ராய் சாரை பார்த்தேன். மீரா அதிர்ந்து போனாள். அவளது முகத்தின் நிறம் மாறியது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அனந்துவின் கண்கள் இப்போது நனைந்திருந்தனால் அவனது குரலில் நேர்மை இருந்தது. நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும் மேடம்? உங்களைப் பற்றி எனக்கு என்ன தெரியும்? அந்த நாள் நான் அங்கு அமர்ந்திருந்தேன். அப்போது உங்கள் கூச்சலை கேட்டு ஓடினேன். அப்போது கூட்டத்தில் தொலைவில் ஒரு முகத்தை பார்த்தேன் என்று கதவில் நின்ற அதே முகம். மீராவின் மூச்சு இறுகியது. அவளது இதயம் வேகமாக துடித்ததுதலை உறைந்து போனது. அனந்து, நீ சொல்வது உண்மையென்றாலே மிக நெருங்கியவர் என்னை இறக்கவிட்டு பார்த்து நின்றிருக்கிறார். அனந்து ஒன்றும் கூறவில்லை. அவன் தலை கவிழ்ந்தான். அறையில் ஒரு மௌனம், மிகவும் கனமான, வலியை ஏற்படுத்தும் மௌனம். மீராவின் கண்கள் நிறைந்தன. நீ போ அனந்து, என்னை தனியாக விடு. இப்போது என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன். அனந்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு பின்னர் கூறினான், சரி மேடமானால் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்திருங்கள். உண்மை வெளியே வர சில சமயங்களில் நேரம் எடுக்குமானால் அது வெளியே வரத்தான் செய்யும். என் பார்வை தவறாக இருந்தால் நான் உங்கள் வாழ்க்கையிலிருந்து என்றென்றும் போகலாம். ஆனால் அது உண்மையாக இருந்தால் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் இதயத்திடம் கேளுங்கள். யாருக்கு உங்களிடம் மிகவும் நெருக்கம் இருந்தது? இவ்வளவு கூறிவிட்டு அவன் சென்றான். மீரா அங்கேயே அமர்ந்திருந்தாள், அதிர்ச்சியுடன் உடைந்து. இப்போது முதல் முறையாக அவளுக்கு தன் கணவர் மீது சந்தேகங்கள் எழுந்தன. மீரா இப்போதும் அதே நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். சில நிமிடங்களுக்கு முன்பு அனந்து அவளுக்கு முன்னால் அமர்ந்திருந்த அதே நாற்காலி. அந்த நாற்காலி இப்போது காலியாக இருந்ததுவானால் கேள்விகளால் நிறைந்திருந்தது. அனந்து சொன்னது உண்மையாக இருக்குமா? என் கணவர், நான் திருமணம் செய்து வாழ்க்கையை கனவு கண்ட அதே மனிதர் என் மரணத்திற்கு சாட்சியாக நின்றிருந்தாரா? மீராவின் கண்களிலிருந்து கண்ணீர் மௌனமாக வழிந்ததுவானால் அவளது மனம் விழித்திருந்தது. அந்த இரவு அவள் தன் பழைய கோப்புகளை எடுத்தாள். ஆவணங்கள், பிளாட்டின் பதிவு, அப்பா அனுப்பிய பணத்தின் ரசீதுகள் எல்லாவற்றையும் மீண்டும் பார்த்தாள். அப்போதுதான் அவளுக்கு அந்த நாள் நினைவுக்கு வந்தது. திருமணத்திற்கு பிறகு ராய் முதலில் கூறியது, மீரா, இந்த பிளாட்டை விற்று நாம் துபாய்க்கு செல்வோம், எல்லாவற்றையும் புதிதாக தொடங்குவோம். அன்று அவள் அதை மறுத்தாள். இந்த வீடு என் அப்பா அம்மாவின் கடைசி நினைவு. இதை என்னால் விற்க முடியாது. அதற்குப் பிறகு மெதுவாக ராயின் பண்பு மாறத் தொடங்கியது. காரணங்கள் தூரம், இறுதியாக வெளிநாடு செல்லுதல். இப்போது அந்த துண்டுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு படமாக மாறியது. காலையில் மீரா எப்படியோ தன்னை ஒருங்கிணைத்து முதலில் மருத்துவமனைக்கு ஃபோன் செய்தாள். அவளை சிகிச்சை செய்த மருத்துவரை சந்தித்தாள். டாக்டர், என்னை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தபோது என்னுடன் வேறு யாராவது வந்திருந்தார்களா? ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மருத்துவர் கூறினார், அனந்து என்ற ஒரு இளைஞன் இருந்தான், தனியாக வந்தான். இந்த வழக்கின் முழு பொறுப்பையும் அவன்தான் ஏற்றான். இரத்தத்தில் நனைந்திருந்தானால் தன் விஷயத்தை பார்க்காமல் உங்கள் உயிரை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்தினான். இப்போது மீராவுக்கு முழு நம்பிக்கை வந்தது. அவள் நேராக காவல் நிலையத்திற்கு சென்றாள். சிசிடிவி காட்சிகளை கேட்டு விண்ணப்பம் கொடுத்தாள். எனக்கு விபத்து நேர்ந்த நாளின் அந்த இடத்தின் கேமரா காட்சிகள் வேண்டும் என்று கூறினாள். பல முயற்சிகளுக்குப் பிறகு 2 காட்சிகள் முன்னால் வந்தன. முதல் காட்சியில் ஒரு கார் பாதையில் வேகமாக வருகிறது. ஒரு பெண், அதாவது அவளே நடந்து செல்கிறாள். திடீரென ஒரு மோதல், அந்த பெண் பாதையில் விழுகிறாள். இரண்டாவது காட்சியில் கூட்டம் கூடியபோது சற்று தொலைவில் சூட் அணிந்த ஒரு மனிதன் போனில் பேசிக்கொண்டே ஓடிப்போவது தெரிகிறது.
மீராவின் கைகள் நடுங்கின. அவள் வீடியோவை நிறுத்தினாள். ஜூம் செய்து பார்த்தாள். அந்த முகம் ராயுடையதாக இருந்தது. இப்போது சந்தேகங்கள் இல்லை, அது உண்மையாக இருந்தது. மீராவின் மூச்சு நின்று போனது. என் கணவர் என் உயிரை எடுக்க வந்திருந்தார். நான் மிகவும் நேசித்த ஒருவருக்கு என் மரணம் ஒரு பொருட்டாக இல்லை. அந்த மாலையில் அவள் அனந்துவுக்கு ஃபோன் செய்தாள். அனந்து, உன்னால் என் வீட்டுக்கு ஒரு முறை வர முடியுமா? அனந்து சற்று நேரம் மௌனமாக இருந்தான். பின்னர் கூறினான், சரி மேடம், நான் வருகிறேன். அவன் வந்தபோது மீரா கதவில் காத்திருந்தாள். அவளது கண்கள் வீங்கியிருந்தனால் இப்போது கண்ணீர் இல்லைதி இருந்தது. அனந்து, அவளது குரல் மிகவும் மெலிசாக இருந்ததுவானால் மிகவும் வலிமையாக இருந்தது. நீ சொன்ன எல்லாம் உண்மையாக இருந்தது. அனந்து ஒன்றும் கூறவில்லை. அவன் தலை கவிழ்ந்தான். மீரா மெதுவாக அவனை பார்த்தாள். நான் என் எல்லாமாக நினைத்த மனிதர் என் மரணத்தின் பார்வையாளராக நின்றிருந்தார். ஆனால் என் உறவு இல்லாத ஒருவர் என்னை மீண்டும் வாழ பழக்கினார். பின்னர் அவள் மெதுவாக கூறினாள், நான் காவல்துறையில் வழக்குப் பதிவு செய்யப் போகிறேன். எனக்கு நீதி வேண்டும். அந்த மனிதனின் உண்மையை எல்லோருக்கும் முன்னால் கொண்டு வர வேண்டும். ஆனால் அந்த போராட்டத்தில் எனக்கு உன் ஆதரவு வேண்டும் அனந்து. நீ என்னுடன் வருவாயா? அனந்துவின் கண்கள் நிறைந்தன. அவன் எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை. அவன் முன்னால் வந்து அவளது நடுங்கும் கைகளை பிடித்தான். அந்த பிடியில் மீராவுக்கு அவ்வளவு வலிமை தோன்றியது. அது அவளுக்கு தன் கணவருடன் கூட தோன்றாத வலிமையாக இருந்தது. அடுத்த சில நாட்கள் காவல்துறை விசாரணை. ராயின் ஃபோன் விவரங்கள், ஓட்டுநர் சாஜியின் கைது, எல்லா ரகசியங்களும் ஒவ்வொன்றாக வெளியே வந்தன. ராய் காவல்துறையிடம் ஒப்புக்கொண்டான். ஆமாம், அந்த நாள் நான் தான் அவளை பாதையிலிருந்து அகற்ற முயற்சித்தேன். ஏனெனில் எனக்கு அந்த பிளாட்டையும் அவளது சொத்துக்களையும் சொந்தமாக்க வேண்டியிருந்தது. நீதிமன்றம் ராயையும் ஓட்டுநரையும் காவலில் எடுத்தது. பின்னர் அந்த நாள் வந்தது. மீரா நீதிமன்றத்திற்கு வெளியே நின்றாள். தலையை உயர்த்தி தோளில் அனந்துவின் கையுடன். அவளது இதயத்தில் ஒரு குரல் இருந்தது. இப்போது நான் உடைந்து போகவில்லை. இப்போது நான் ஒரு புதியவளாக மாறியிருக்கிறேன். ஏனெனில் ஒரு மனிதன் எந்த சுயநலமும் இல்லாமல் என் கைகளை பிடித்தான். அந்த மாலை நகரத்தின் மிக அமைதியான மாலைகளில் ஒன்றாக இருந்தது. நீதிமன்றம் தீர்ப்பை அறிவித்திருந்தது. ராயும் அவனது கூட்டாளியான சாஜியும் இப்போது சிறையில் இருந்தார்கள். மீரா இப்போதும் நடுங்கினாளானால் பயத்தால் இல்லை, கிடந்த வலியின் நிழல்களால். அந்த நாள் நீதிமன்றத்திற்கு வெளியே அவள் அனந்துவை பார்த்து ஒரு விஷயத்தை மட்டுமே கூற முடிந்தது. நீங்கள் என்னை உடைவதிலிருந்து காப்பாற்றவில்லை மட்டும் அல்ல அனந்து, என்னை மீண்டும் வாழ பழக்கினீர்கள். அனந்துவின் கண்களிலும் நனவு இருந்தது. நான் என் கடமையை மட்டுமே செய்தேன் மேடம். ஒருவேளை நானே ஒரு நல்ல மனிதனாக மாறினேன். சில நாட்கள் கடந்து போயின. மீரா இப்போது குணமடைந்தாள். காயங்கள் ஆறிக்கொண்டிருந்தன, வெளியிலும் உள்ளிருந்தும். அவள் மெதுவாக தன் பழைய பிளாட்டில் மீண்டும் வாழ ஆரம்பித்தாள். ஆனால் இந்த முறை அவள் தனியாக இல்லை. ஆனந்து இப்போது அவளுக்கு ஒரு நிழலாக மாறியிருந்தான். ஒவ்வொரு நிமிடமும் அவளுடன் நடந்த நிழல். வார்த்தைகளில் அதைச் சொல்வது கடினமாக இருந்தது. ஒருநாள் மீரா அவனை உணவு மேசையில் உட்கார வைத்தாள். அவள் தன் கைகளால் தேநீர் தயாரித்து அவனது கோப்பையில் ஊற்றி பின்னர் அவனுக்கு முன்னால் அமர்ந்து கூறினாள், அனந்து, நீ இப்போது ஏன் போக முயற்சிக்கவில்லை? அனந்து அதிர்ந்தான். என்னவென்று சொல்கிறீர்கள் மேடம்? என் விஷயத்தில் உன் வேலை முடிந்தது. நீ என்னை காப்பாற்றினாய், பராமரித்தாய். இனி உனக்கு என்னிடம் எந்த கடமையும் இல்லை. அனந்து மௌனமாக இருந்தான். அவன் இவ்வளவு மட்டுமே கூறினான், உண்மை சொல்ல வேண்டுமென்றால் மேடம், நான் எந்த எதிர்பார்ப்புடனும் உங்களுக்கு எதையும் செய்யவில்லை. ஆனால் அந்த நாள் உங்கள் கூச்சல் என் காதுகளில் பதிந்தபோது எனக்கு தோன்றியது, என்று நான் உங்களை காப்பாற்றவில்லை என்றால் என்னால் எனக்கு நீதி செய்ய முடியாது. மீராவின் கண்கள் நிறைந்தன. அவள் கூறினாள், அனந்து, நீ இப்போது போனால் மீண்டும் யாரையும் நம்ப முடியாது. நான் மீண்டும் தனியாக ஆகிவிடுவேன். மீண்டும் உள்ளிருந்து உடைந்து போவேன். நீ என் உயிரை காப்பாற்றினாய், என் ஆதரவாக மாறினாய். இனி நீ என் வாழ்க்கையில் ஒரு உதவியாளராக இல்லாமல் என்றென்றும் என் வாழ்க்கை துணையாக இருக்க முடியுமா? அனந்து திகைத்துப் போனான். அவனது கண்களில் கண்ணீர் இருந்தது. உதடுகள் நடுங்கின. மேடம், நான் மிகவும் ஏழை. என்னிடம் பணமோ புகழோ இல்லை. நான் ஒரு பணக்காரனுக்கு பொருத்தமானவன் இல்லை. மீரா புன்னகைத்தாள். இதயத்தில் பணக்காரனாக இருக்கும் ஒருவருக்கு இந்த உலகில் மிகப்பெரிய செல்வம் இருக்கிறது. நம்பிக்கையும் நேர்மையும். அதை நீ எனக்கு தந்தாய். அந்த நாள் முதல் முறையாக அனந்து அந்த கைகளை பிடித்தான். அவன் எப்போதும் மரியாதையுடன் பார்த்திருந்த கைகள். இப்போது அவனை அன்புடன் பிடித்தான். அடுத்த நாளே அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அது எந்த ஆடம்பரமும் இல்லாத ஒரு திருமணமாக இருந்தது. நீதிமன்றத்தில் ஒரு கையெழுத்தும் ஒரு வாக்குறுதியும். இனி எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒருவரையொருவர் கைவிட மாட்டோம். இன்று அந்த பிளாட்டில் அவர்கள் இருவரும் வசிக்கிறார்கள். மீரா இப்போது ஒரு NGO நடத்துகிறாள். அதன் பெயர் புதிய வாழ்க்கை. அங்கு காயமடைந்த பெண்களுக்கு உதவியும் ஆதரவும் கிடைக்கிறது. அனந்து இப்போது ஒரு கடையில் வேலை செய்யவில்லை.
அவன் அந்த NGOவின் இணை நிறுவனர். ஒவ்வொரு நாளும் யாரையாவது ஆதரிக்கும்போது அவனுக்கு அந்த நாள் நினைவுக்கு வருகிறது. மீராவை அவன் தூக்கி எடுத்த நாள். நண்பர்களை சில சமயங்களில் ஒரு அந்நியர் வாழ்க்கையில் மிக நேர்மையான துணையாக மாறலாம். நாம் உறவினர்கள் என்று நினைப்பவர்கள் சில சமயங்களில் மிகப்பெரிய ஏமாற்றுபவர்களாக மாறலாம். இந்த கதையில் மனிதநேயம் வெற்றி பெற்றது, சுயநலம் தோல்வியடைந்தது. இப்போது ஒரு கேள்வி, உங்களுக்கு இப்படி நடந்திருந்தால் அந்த அந்நியரை உங்கள் வாழ்க்கை துணையாக ஆக்கியிருப்பீர்களா? ஒருமுறை உடைந்து போன நம்பிக்கையை மீண்டும் இணைக்க முடியுமா?